4000 திவ்ய பிரபந்தம்னு ஒன்று இல்லாமல் ராமானுஜர்னு ஒன்று இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து வைணவம் உயர்ந்திருக்காது. பச்சைமா மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேனும் ஆயர்தன் குழந்தேனும் சுவை போய் இந்திரலோகம் ஆளுமாயின், அதாவது பெருமாளுங்கிற அதை தாண்டி இந்திரலோகம் ஆளும் நான், இந்திரலோகம் ஆளுமாயின் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருனாரே. அரங்கமா நகர்னா ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் பெருமாளை தாண்டி எனக்கு பெரிய இந்திரலோகமே கிடைச்சா நான் போக மாட்டேங்கிறாரு. 10ஆம் நூற்றாண்டுடைய முதல் வரிசையில் பிறகுறாரு. 10ஆம் நூற்றாண்டுடைய இடை நடுவயலில் வந்து அவர் வந்து ஆன்மீகத்திலேயே வந்து ஒரு புரட்சி செய்கிறாரு. தன் குருவே எதுக்குறாரு. பல வேதங்களையும் எல்லா உபநிடதங்களையும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவர்கிட்ட தெரிஞ்சதெல்லாம் கடைசியாக ஓம் நமோ நாராயண, இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லைங்கிறது வராரு. பல மன்னருடைய கோபத்துக்கு ஆளாகிறாரு. அதனால் மன்னர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு தஞ்சை ஆண்ட மன்னர் என்ன பண்ணுறாரு, அவரை வந்து இனிமேல் வச்சிருக்கக்கூடாது, அவரோட உயிரோடு வச்சது நல்லது இல்லைங்கிற அளவுக்கு மன்னருடைய வார்த்தைகள் இருக்குது. அதற்கு பயந்து வந்து இவர் வந்து இன்னைக்கு உள்ள மைசூருங்கிறீங்களா, இந்த மைசூருன்னா அதுக்கு பேர் எருமை நாடுன்னு பேர். மைசாசூரணி அப்படிங்கிறது சமஸ்கிருத வேர்டு. மன்னருடைய கோபத்துக்கு எருமை நாடு வந்து கர்நாடகம் அப்படின்னு பின்னால் மாறி போச்சு. கார்நாடு அப்படிங்கிறத எருமை நாடு. அந்த மைசூரை தலைமையாக உள்ள நாடு. பாருங்க, மேலைக்கோட்டையில் ஒளிஞ்சு வாழ்க்கையை நடத்தும் பொழுது அங்கே உள்ள வந்து அவருடைய 4000 திவ்ய பிரபந்தம் ஃபுல்லாக கொண்டு வராரு. 4000 திவ்ய பிரபந்தம் வந்து தமிழில் எந்தவித சமஸ்கிருத கலப்படமும் இல்லாமல் தேவாரம் கூட கொஞ்சம் இருக்குது, 1-2 இருக்குது. 4000 திவ்ய பிரபந்தம் இனிக்க அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, சீனி சாருமாங்கள, அது மாதிரி இனிக்க பிரபந்தம் நல்லாயிருக்கும். பாருங்க, மேலைக்கோட்டையில் ஒளிஞ்சு இங்கே வடக்க தென்னைக்கு உள்ள திருப்பதிங்கிறது அதுவும் வடவேங்கடம் எருமை நாடு, இது வந்து வேங்கை நாடு, எல்லாமே நம்ம தமிழகத்தில் தான் இருந்தது. ஒரு குழுவை அவர் நியமிச்சிருக்கார். ராமானுஜர் வந்து ஒரு குழுவை நியமித்து ஒரு புரட்சி பண்ணுறாரு. நீங்கள் வேதங்களை கற்றுக்கணும், எம்பெருமானை நீங்கள் வந்து நீங்கள் தான் ஆராதிக்கணும், பூஜிக்கணும். அப்படி பூஜிக்கிறதுனா தான் என் ஆத்மா சாந்தி அடையும். அப்போ தான் அந்த தனுர்தாசன் பயில்வான் அவர் தாண்டான், அவங்க குழு யாராக இருந்தாலும் வரலாறு இல்லை, எல்லோரும் வந்து தைரியம் கொடுத்து நாங்கள் உள்ளே வர்றோம் உங்களோட, நீங்களே இப்படி நினைக்கும் பொழுது உங்களோட வரதுக்கு எங்களுக்கு என்ன, உங்கள் உயிர் போனால் எங்கள் உயிரும் போட்டுமே அப்படின்னு எல்லாருமே வந்து கற்றுக்குறாங்க. வேதங்கள் உபநிடதங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு எல்லோரும் இவரெல்லாம் சேர்ந்து உள்ளே அர்ச்சனைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. அது இவர் வந்து பூஜைக்கு அழைச்சிட்டு போகணும், அவங்கள முடியாது, தடுக்கிறாங்க, பயங்கரமாக தடுக்கிறாங்க. மன்னர்கிட்ட போகிறார். இவர் அழுத்தி சொல்கிறார் ராமானுஜர், நீ வேதங்களையும் உபநிடதங்களும் அவங்கள்ட்ட செக் பண்ணிங்க ஐயா, எங்களுக்கு செக் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு தவறு இருந்தால் அவங்களை அடித்து துரத்திடலாம், எல்லாம் சரியாக இருந்தால் தயவு பண்ணி எங்களை நாங்கள் அவங்க பூஜிக்கணும் பெருமாளை அப்படின்னு வேண்டுறாரு. ஒன்று வந்து அனல்வாதம், இன்னொன்று புனல்வாதம். நீ சொல்கிறது உண்மையா இல்லையா, போட்டு நெருப்பில் போட்டுன்னா நெருப்பில் இருந்து உயிரோடு வந்தால் தான் அது உண்மைன்னு சொல்லிடுவாங்க. ஆக எல்லாருக்கும் நெருப்பில் பசுப்பமாயிடும், அதனால் அது அவுட் ஆயிடுவாங்க. நீர்வாதம்ங்கிறது, புனல்வாதங்கிறது தண்ணியில் விட்டால் எதிர்த்து வரணும் தண்ணியில். அப்படி தான் தேவார பதிகெல்லாம் வந்ததாக வந்து ஞானசம்பந்தர் வரலாறு இருக்கும். ஆக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதுலேயும் நீர்லேயும் போயிடும், அது தண்ணியில் நிற்காது. ஆக தோல்வி அடைஞ்சிருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவன் போயிடுவான், வீட்டுக்கு போயிடுவான். இது வந்து அவங்க கையாண்ட விதம். ஆனால் வாதத்தில் வருகிறார்கள். வாதத்தில் வந்தவொடனே எல்லா வாதங்களிலையும் வந்து ராமானுஜர் அண்ட் கோ கம்பெனி ஜெயிக்கிறாங்க. இவனை போடுற கேள்விகளுக்கும் வாதங்களுக்கும் எதிர்வினை வந்து பயங்கரமாக இருக்குது. அவங்க அடிக்கிற நொறுக்கிறான், வந்து இவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் 100 மடங்காக அடிக்கிறான், ஒன்றும் செய்ய முடியல. அப்படின்னா மன்னர் என்ன சொல்கிறாரு, இனிமேல் அவங்க பூஜை காலத்துக்கு விட்டுருங்க, இதுக்கு மேலே நீங்கள் வம்பு பண்ணாதீங்க ஐயா, எங்களுக்கு ஒரு விண்ணப்பம், இவங்க வந்துட்டு போட்டோம், இவங்க பூஜிக்கிறத பற்றி இல்லை நீங்களே நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் ஒன்றே ஒன்று, அவள் எங்கள் நாமத்தை போடக்கூடாது. அவள் வந்து எங்கள் நாமம் வந்து இன்னையிலேருந்து வடகலை, வடக்கிருந்து வந்த எங்களுக்குள்ள கலை, ஆர்ட் அதுக்கு தான் கலைங்கிறது. அப்போ வடகலை. அவள் வந்து மூக்கு கீழே வெள்ளையை இறக்கி நாமம் திருநாமம் போடும்பொழுது அந்த வெள்ளை வெளியில் உள்ள அந்த யூ இருக்கு இல்லைங்களா, அந்த யூ நாமத்தில் கீழே வந்து இறக்கி மூக்கில் போட்டுக்கணும். அப்புறம் உள்ளே போகணும். அப்போ ரைட்டுக்கு நாங்கள் நீங்கள் உங்களுடைய இது மாதிரி ஒத்துக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து கீழே மூக்கில் ராமம் கீழே இறக்கிடுறோம். இன்னையிலிருந்து நாங்கள் தென்கலை, நீங்கள் வடகலை. அரையர் சேவைன்னு ஒன்று இருக்குது. அரையர் சேவைங்கிறது 4000 திவ்ய பிரபந்தத்தை மட்டும் பாடி ஸ்டேஜில் கூத்துங்கிறது, நம்ம கூத்துங்கிறது தான் அங்கே அரையர் சேவையாக மாறும். அதை பிக்சோரல் ஃபார்ம், அதாவது உங்களுக்கு வந்து கதை கழிப்பு, அதான் மலையாளத்தில் கதகளின்னு மாறிடும். கதையை சொல்லி கழிப்பு, சந்தோஷப்படுறது, கதை களிங்கிறோம். அந்த கதையும் கழிப்பும் சேர்ந்தது தான் அரையர் சேவை. ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, 4000 திவ்ய பிரபந்தம் தான் முதல் போகணும், பின்னாளில் தான் சமஸ்கிருதம், அடுத்து தான் வேதமோ எதுனாலும் அப்படிங்கிற அந்த மகான் வந்து தமிழை உயர்த்தி பிடிச்சதில் தேவாரத்தில் உள்ள மூவர்களும் அப்புறம் ஞானசம்பந்தரும் அதே காலத்தட்டத்தில் சொக்க தமிழ்மாங்க. சுத்த தமிழில் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தை தூக்கி வச்சு இன்று தமிழ் வளர்ந்துருக்கிறதுன்னு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து ராமானுஜர் தான். ராமானுஜர் என்ன பண்ணுறாரு,
வரலாறுல ஒரு மறைப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராமானுஜர் வந்துட்டார்ல, எங்கேயா வச்சு இவ்வளோ பெரிய ட்ரைனிங் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு இடம் வேணும்ல. அது இன்னைய வரல வரலாறுல எங்கேயும் இல்லை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு போனாலும் ஸ்ரீரங்கத்துக்கு கிழக்கால கொண்டையன்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. கொண்டை ஐயன்பேட்டை. கொண்டை ஐயன்னா குடிமேய்ச்சிட்டு பிறந்த காலத்தில். அந்த ஐயன்னா பார்ப்பாளர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த பூசாரிகள். கொண்டை ஐயன் பேட்டை. பேட்டைன்னா வந்து நகரம். அதான் அந்த காலத்து அந்த மொழி. அதில் கொண்டையன் பேட்டையில் தான் வந்து ராமானுஜர் வந்து இவர்களுக்குன்னு ஒரு அக்ரஹாரம் வைக்கிறார். இப்போ தென்கில் எங்கே போவாங்க? அக்ரஹாரம் வேணுமே. இப்போ அவங்க வடகலைக்கு ஈக்குவல் அந்தஸ்து இவங்களுக்கு கொடுத்தா தானே சமுதாயம் மதிக்கும். இவங்களை வந்து மற்றவங்களோட ஜாதிகளோட தங்க வச்சுருந்தா நல்லா இருக்காது. ஸ்ரீரங்க அக்ரஹாரம் தி பெஸ்ட் அக்ரஹாரம் இன்றைக்கும். வேர்ல்டில் தி பெஸ்ட் அலைன்மெண்ட்னா அப்படியே நாலு புறமும் உங்களுக்கு அருமையான வந்து கோபுரத்து மதில்களை சுற்றிலும் அருமையான அக்ரஹாரம் உலகத்திலே எங்கே இருக்குன்னு கேட்டால் அது ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்க அக்ரஹாரம் தென்காலை அட்வான்ஸ் சிஸ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதி மத பேதம் இல்லைன்ட்டாங்க. ஒரே வார்த்தை, ஒரே ஒரு சிங்கிள் லாங்குவேஜ் மட்டும், சான்ஸ்கிரிட் மொழி மட்டும் பெரிய மொழி இல்லை, தமிழும் ஈக்குவலான மொழிங்கிற ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் வைணவ தலங்களில் 108 தலங்களில் 84 தலம் என்னுடைய தானே, தமிழர்கள் தானே. 108 தலங்களில் 84 தலம் நான் எங்கள் தமிழ் மொழியில் உள்ளதானே இருக்குன்னீங்க. மீதி உள்ளதும் தமிழ் மொழியில் தான் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு திரு அனந்தபுரம், திருநாவாயல், மலையாளத்தில் இப்போ திருநாவாயால்னு இருக்கு. நாவாயால்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நாவாய் விடுற இடம், அந்த ஆத்தங்கரில் கடலுக்கு நாவாய் விடுற இடம். அனந்தபுரங்கிறது சந்தோஷமாக இருந்த புறம். திரு அனந்தபுரம், திருநாவாயால்னு இன்னமும் மலையாளத்தில் இருந்தாலும் கூட அதையும் கணக்கில் சேர்த்திங்கன்னா 108 தலங்களில் 105 திவ்ய தேசங்கள் வந்து தமிழுடைய சேத்திரமாக இருக்கும். அதனால் ஆரோக்கியமான வைணவம் வேணும்னா 2 பேரும் உமர்ந்து பேசணும். பேசி அழகாக ஒரு தீர்வு வேணும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு தொழில்நுட்பம் இதெல்லாம் வளர்ந்த பிற்பாடு ஒரு மொழியையோ ஒரு சாதியையோ இல்லை ஒரு இன மக்களையோ கீழ்த்தள்ளி நான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய இதுக்கு வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாம் உலகமே ஏற்றுக்காது. அப்போ வைணவம் தோற்கும். வைணவம் தோற்காமல் இருக்கணும்னா 2 வடகலை தென்கலைங்கிறவங்க உட்காந்து பேசி தீர்வை அவங்கள சுமமாக பண்ணிக்கிட்டு இனிமேல் வடகலை தென்கலை 2 பேரும் இருக்கு அந்த அந்த குறியீடு எடுத்துடணும். அதனால் ஆரோக்கியமான வைணவம் வேணும்னா ஏக நாமம் வேணும். பெருமாளை தரிசிக்கிறதுக்கு ஒரே ஒரு நாமம் தான் போடணும். அதான் எனக்குள்ள ஒரு சிந்தனை. அப்போ ஒரே நாமம் 2 பேரும் உட்காந்து டிவைட் பண்ணுங்க. எப்படி 2 பேரும் ஒரே நாமம் போட்டுக்கலான்னு போடுங்க. ஒருத்தர் மூக்குக்கு கீழே வேணாம், ஒரு மேலேயும் வேணாம். என்ன இப்போ நீங்களே உட்காந்து இனிமேல் நவீன நாமம் நம்ம கண்டுபிடிக்கணும். நவீன நாமதாரியில் வந்தால் தான் மற்றபடி சைவத்துக்கு முன்னாடி நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும். இல்லைனா வைணவம் வந்து மோசமாக தோற்கும்.